ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷார்ட்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்ஆர்பி ரிலேட்டாக நம்ம வந்து மேக்ஸ் சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி காட்டிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஒர்க் அவுட் பண்ண சம்ஸே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இதில் வந்துருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. செக்ஷன் கண்ட்ரோலரையும் வந்துருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதில் இந்த சம்மு ப்ராடக்ட்லாம் வந்துருச்சு. அது மாதிரி நிறைய சம்ஸ் வந்துருக்கும். ஸோ இப்போ இந்த சம் வந்து எப்படி சால்வ் பண்ணுற பார்க்கலாம். இது NTPCலையும் கேட்டாங்க, குரூப் டி 2026 கொஸ்டின்லேயே வந்துருந்துச்சு. ஸோ நல்லா பார்த்துங்க, அப்கமிங் எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆவரேஜ் ஆஃப் த ஃபாதர், இது என்ன கொஸ்டின் அப்படின்னா ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் த ஃபாதர், மதர் அண்ட் 2 சில்ட்ரன்ஸ், மொத்தம் 4 பேர் இருக்காங்க. ஸோ அவங்களோட ஆவரேஜ் ஏஜ் வந்து 26 கொடுத்துட்டாங்க. ஸோ அதில் அவங்களோட சம், அதாவது வந்து கூடுதல் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஃபாதருக்கும் இந்த சில்ட்ரன்ஸ்க்கு, இங்கே சில்ட்ரன் கொடுத்தனா 2 சில்ட்ரன் சேர்த்துக்கணும். 2 சில்ட்ரன்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 62 இயர்ஸ் அப்படின்னா, ஸோ அம்மாவோட ஏஜ் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, ஸோ இது ரெண்டே மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தப்பு. ஏன் அப்படின்னா இங்கே ஆவரேஜ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆவரேஜுங்கிறது ஜஸ்ட் வந்து ஒரு ஆவரேஜ் மாதிரி தான், அது கரெக்டான வேல்யூ கிடையாது. ஸோ அப்போ 26ங்கிறது ஒரு ஆவரேஜ். மொத்தம் எத்தனை பேரோட இருக்காங்க? 4 பேர் இருக்காங்களா? ஸோ 26ஐயும் நீங்கள் 4ஐயும் பெருக்குனீங்கன்னா அளவு 6 4 சார் 24, இங்கே ஒரு 2 இருக்கும், 4 2 சார் 8, ஸோ 10. ஸோ டோட்டலாக 104. இதுதான் ஃபிக்ஸிங் வேல்யூ. இவ்வளோ 104 ஏஜஸ். அப்போ 4 பேருக்கு சேர்த்து 104 ஏஜஸ் வருது. ஸோ இதில் அவங்களோட அப்பா அந்த 2 சில்ட்ரன்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வருது அப்படின்னா 62. ஸோ 62 வருஷம். ஸோ டோட்டலாக ஃபாதரு, மதரு, ஸோ 2 சில்ட்ரன்ஸ் சேர்த்து தான் பார்த்தீங்க அப்படின்னா 104 வருதான். ஸோ அதில் ஃபாதரு, அது போக இந்த 2 சில்ட்ரன் சேர்த்து நம்மளுக்கு 62 வந்துருச்சு. மதர் எவ்வளோ தான் கேட்குறாங்க. அப்போ மதருக்கு நம்ம இதை சப்ராக்ட் பண்ண ஆன்சர் வந்துருமா? ஸோ இதை சப்ராக்ட் பண்ணால் எவ்வளோ வரும்? ஸோ இதில் 2 போச்சுன்னா 2 வரும், 10ல் 6 போச்சுன்னா 4. இது ரீசெண்டாக நிறைய கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். நிறைய பேர் பண்ணுற டேரக்ட் மைனஸ் பண்ணிடுவாங்க, பண்ணாதீங்க. இது வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்கமிங்கில் நம்ம ஒவ்வொரு கொஷின்ஸாக அப்ரோச் பண்ணுவோம். கண்டிப்பாக அது எக்ஸாம்ஸில் வரும். ஸோ ஆல் த பெஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.